ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டி தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தோசைன்னா யாருக்கு தான் பிடிக்காது? 3 நேரமும் தோசை கொடுத்தா சாப்பிட்றவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தோசையை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த தோசை வெரைட்டி எல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சாஃப்டான தோசையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. தோசைக்கு அரிசி ஊற போட்டுக்கலாங்க. அதுக்காக நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி ரேஷன் பச்சரிசி உங்களுக்கு நல்ல வெள்ளையா கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கடையில் வாங்கின அரிசி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி சேர்த்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 4ல இருந்து 5 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க. ரேஷன் பச்சரிசிங்கிறனால கண்டிப்பா டஸ்ட் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இப்ப அரிசிய நல்லா ஒரு 4 வாட்டி கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 4ல இருந்து 5 மணி நேரம் அரிசியை ஊற வச்சுக்கலாங்க. இப்ப நான் ஒரு 5 மணி நேரம் போல அரிசியை ஊற வச்சிருந்தேன். அரிசி பாருங்க நல்லா ஊறி வந்திருக்கு. இப்ப நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. கம்மியான குவான்டிட்டிங்கிறனால நான் மிக்சிலேயே சேர்த்து அரைச்சிக்க போறேன். நீங்க அதிக குவான்டிட்டி சேர்க்கிற மாதிரி இருந்தா கிரைண்டர்ல சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அரிசியை மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டேங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு மிக்சிங் பவுல்ல எந்த கப்ல அரிசி அளந்தமோ அதே கப்ல 3 கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கலாங்க. 3 கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து பொரியை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். நம்ம மாவை அரைச்சி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள பொரி நல்லா ஊறி வந்துடும். இப்போ பொரியை நல்லா ஊற வச்சுட்டேன், இது இருக்கட்டும். இந்த பக்கம் அரிசியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போதான் தோசை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்ச அரிசி மாவை இந்த மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சிருக்கிற பொரியை சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப பொரியையும் இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டேன். இப்ப நம்ம அரைச்ச பொரியையும் நம்ம அரிசி மாவோடையே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 8 மணி நேரம் போல அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாம். நல்லா மாவு புளிச்சு வரட்டும். உங்களுக்கு உளுந்து மாவு மாதிரி மேல நல்லா பொங்கி வராது. இப்ப நான் ஒரு 8 மணி நேரம் போல மாவை ரெஸ்ட் விட்டுருந்தேங்க. பாருங்க, நம்மளுக்கு மாவு நல்லா இந்த மாதிரி புளிச்சு வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். உளுந்து சேர்த்தா மட்டும்தான் நல்லா பொங்கி வரும். இப்போ நம்ம மாவு தயாராயிடுச்சு. இப்போ நம்ம தோசைக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு சட்னி சிம்பிளா செஞ்சிடலாங்க. பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 5-6 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 5-6 வரமிளகா சேர்த்துக்கலாம். 4 தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகுற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற தக்காளி, பூண்டு, வரமிளகா எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேன். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். தண்ணி ஊத்த தேவையில்லை. பாருங்க, நம்ம சட்னி தயாராயிடுச்சு. நான் இந்த பவுலுக்கு மாத்தி வச்சுக்கிறேன். சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு கரண்டியில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, நல்லா பொரிஞ்ச உடனேயே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம தாளிப்பை சட்னியோடவே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான சட்னிங்க. ஒரு 2 நிமிஷத்துல நீங்க கடகடன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி தோசையோட வச்சு சாப்பிடவும் அல்டிமேட்டா இருக்குங்க. நம்ம செய்ய போற ஸ்பாஞ்ச் தோசையோடையும் சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம தோசை ரெடி பண்ணிக்கலாம். தோசை பேன் சூடுபடுத்தியிருக்கேன். நல்லா சூடாயிருக்கு. டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போற தோசைக்கு நான் ஆயில் சுத்தமா ஒரு சொட்டு ஆயில் கூட நம்ம ஆட் பண்ண போறதில்ல. ஆனாலும் எவ்வளவு சாஃப்டா வரும்னு பாருங்க. 2 கரண்டி மாவை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சன்னமா தோசை வேணும்னாலும் நீங்க ஊத்திக்கலாம். ஆனா கொஞ்சம் மொந்தமா ஊத்தாப்பா மாதிரி ஊத்துனீங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்டா இருக்குங்க. இப்ப நான் ஒரு 2 கரண்டி மாவை சேர்த்துட்டேன். 1 நிமிஷம் போல அப்படியே விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சோன்னே அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்ப நம்ம தோசை நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நீங்க திருப்பி போடாம அப்படியே கூட 1 சைடா வேக வச்சு கூட எடுத்து சாப்பிடலாம். இப்போ நம்மளோட சூப்பர் சாஃப்ட் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க, நல்லா ஓட்ட ஓட்டையா. இப்போ 2வது தோசையும் ஊத்திக்கலாம். 2 கரண்டி மாவு எடுத்து ஊத்திட்டு ரொம்ப பெருசா ஸ்ப்ரெட் பண்ணாம மீடியமா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இந்த தோசையை நான் ஒரு சைடு மட்டும் வேக வச்சு எடுத்துக்க போறேன்.
எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு துளி கூட எண்ணெய் சேர்க்கல. ஆனால் தோசை எவ்வளோ சாஃப்டாக நல்ல ஸ்பாஞ்சியாக எவ்வளோ ஹோல்ஸோட சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்ல டேஸ்டியாக சாஃப்டான இந்த தோசையை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செஞ்சுருக்கிற தக்காளி சட்னியோட இந்த தோசை வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு வச்சு கொடுக்க கூட பர்ஃபெக்டாக இருக்குங்க. நீர்தோசை ரெசிபி செய்யறதுக்காக மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தோசை அரிசி கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இட்லி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற சோனா மசூரி அரிசி மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். அது யூஸ் பண்ணிங்கன்னா தோசை வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேங்க. பவுலில் சேர்த்துட்டேன். அரிசியை ஒரு 2லேருந்து 3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 மணி நேரம் போல் அரிசியை ஊற வச்சுக்கலாம். முடிஞ்சா ஒரு நைட் ஃபுல்லாக கூட நீங்கள் அரிசியை ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு நைட் ஃபுல்லாகவே அரிசியை ஊற வச்சுட்டேன். காலையில் நீர்தோசை செய்யறதுக்காக அரிசி நல்லா ஊறி வந்திருக்குங்க. நைட் ஃபுல்லாகவே அரிசியை ஊற வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் அரிசி எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குன்னு. ஊற வச்ச அரிசியை நம்ம மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாங்க. எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காவோட மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் லேயரை மட்டும் நான் லைட்டாக பீல் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு ரொம்பவும் கலர் மாறாமல் நல்லா வெள்ளையாகவே நீர்தோசை கிடைக்குங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி தேங்காவோட தோலை மட்டும் நான் எடுத்திருக்கேன். இப்போ 1/2 கப் அளவுக்கு தேங்காவையும் அரிசியோடவே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நம்ம மாவை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். மாவு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டேன். அரைச்ச மாவை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம மாவோடவே சேர்த்துக்கலாம். நமக்கு இந்த மாவு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே தண்ணியாக தான் இருக்கணும். நம்ம ரவா தோசையெல்லாம் ஊற்றும் போது எந்த அளவுக்கு மாவை கரைச்சி எடுப்போமோ அந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். நமக்கு மாவு கெட்டியாக இருந்தால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால எந்த அளவுக்கு தண்ணி சேர்ந்து நல்லா கரைச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. ரவா தோசைக்கு மாவு ரெடி பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ணிக்கணும். இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இப்போ நம்ம நீர்தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். நல்லா சூடாயிடுச்சு. நல்லா தண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக தொடச்சி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம தோசை மாவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடியிலேருந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அடியில் மாவு கெட்டியாக தங்கிரும். அதனால ஒவ்வொரு வாட்டி நீங்கள் தோசை ஊற்றும் போதும் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் தோசை ஊற்றி எடுக்கணும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி தோசை ஊற்றி எடுக்க எடுக்க உங்களுக்கு மாவு கெட்டியான மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. கல் நல்லா சூடாக இருக்கு. நம்ம ரவா தோசையெல்லாம் எப்படி தூக்கி ஊற்றுவோமோ அது போல் கரண்டியை நல்லா தூக்கி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுக்கு நீர் தோசை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மாவு ஊற்றி நீங்கள் தேய்ச்செல்லாம் விட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி மட்டும் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்போ மாவு ஊற்றிட்டேன். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தோசையை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க நம்மளுக்கு மேலே தோசை நல்லா வெந்துருச்சு. மெதுவாக அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு அவ்வளோதாங்க. இப்போ திருப்பிக்கலாம். இப்போ நம்ம தோசையை ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க. ஒரு துளி கூட எண்ணெய் சேர்க்காம நல்ல சாஃப்டான நீர் தோசை ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இன்னொரு தோசையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். கல்லை நல்லா தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு தோசை ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 கரண்டி மாவை நல்லா தூக்கி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட சூப்பர் சாஃப்டான லேசான தோசை சூப்பராக நீர் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. வெளியே எடுத்துடலாம். ஒரு தோசைக்கு கூட நான் எண்ணெய் சேர்க்கவே கிடையாது. நம்ம இதில் தேங்காய் சேர்த்துக்கிறனால தேங்காயோட ஃப்ளேவரோட சேர்த்து நம்ம நீர் தோசை சாப்பிடும்போது டேஸ்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சுட்ட மாதிரி தோசையோட மனமும் சூப்பராக இருக்குங்க. இப்போ அவ்வளோதான். இந்த தோசையும் நல்லா வெந்துருச்சு. நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். நம்மளோட நீர் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்ல டேஸ்டி அண்ட் சாஃப்டான இந்த நீர் தோசையோட
சூப்பரான இந்த வெங்காய கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும். இப்போ இந்த கிறிஸ்பியான தோசைக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் உளுந்து அளந்தமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு பச்சரிசி வந்து சேர்த்துக்கிறேன். நான் ரேஷன் பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கடையில் வாங்கின பச்சரிசியோ இல்லைன்னா இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம், இல்லை தோசை அரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசியை நான் சேர்த்துட்டேங்க. அரிசி நல்லா சுத்தமாக தான் இருக்கு. இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். நம்ம வெந்தயம் சேர்க்கறனால தோசைக்கல்லில் தோசை ஒட்டாமல் வரும். அதனால 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இவ்வளோதான் நம்மளோட சூப்பர் கிறிஸ்பியான தோசைக்கான இன்க்ரீடியன்ஸுங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ரேஷன் அரிசி சேர்த்திருக்கிறதுனால ஒரு 4லிருந்து 5 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டேன். நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தமோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு நல்ல தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாங்க. நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுட்டோம்னா நம்ம மாவு அரைக்கும் போது அதே தண்ணியிலேயே மாவை அரைச்சிக்கலாம். அப்போ இன்னுமே தோசைக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் ஒரு 5 மணி நேரம் போல் அரிசியை ஊற வச்சுருந்தேன். அரிசி உளுந்து எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க. ஊறி வந்த அரிசி உளுந்து எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் கம்மியான குவான்டிட்டிங்கிறனால மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். நான் ஒரு 2 டைமாக போட்டு அரைச்சிக்கிறேங்க. நீங்கள் ஒரே டைமில் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச தண்ணியவே சேர்த்து மாவை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட குருணை இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச மாவை நான் இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். மீதி இருக்கிற அரிசியையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அதே தண்ணி தான் சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவோ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 2வது டைமும் நான் மாவை அரைச்சி அதே பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். நல்லா மாவை வந்து ஈவனாக கலந்து விட்டுக்கலாங்க. மாவை நல்லா கலந்துட்டேன். பாத்திரம் ஃபுல்லாக மாவு இருக்கிறனால மாவு வந்து பிரித்து வச்சுக்கிறேன், ஏன்னா பொங்கிரும். நான் இந்த மாதிரி இன்னொரு சின்ன பாத்திரத்துக்கும் மாவை பிரித்து வச்சுட்டேன். சின்ன பாத்திரத்தில் ஊற்றின மாவில் மட்டும் நான் உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கிறேன். நம்ம உடனேவே தோசை வந்து ஊற்றிக்கலாம். புளிச்சதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் இருக்கிற மாவில் நான் உப்பு கலக்கலை. அது எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் நான் உப்பு சேர்த்து தோசை ஊற்றிக்க போகிறேன். இப்போ இதை அப்படியே மூடி வச்சுருவோம். நல்லா ஒரு 8 மணி நேரம் போல் மாவை புளிக்க வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு நைட் ஃபுல்லாகவே மாவை வந்து புளிக்க வச்சுருந்தேன். மாவு நல்லா சூப்பராக நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி மாவு நல்லா புளிச்சதுக்கப்புறமா தோசையோ இட்லியோ ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வருங்க. மாவு புளிக்காமல் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மாவு நல்லா சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. சின்ன பாத்திரத்தில் இருக்கிற மாவை நல்லா கலந்துட்டேன். இதில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கிறனால இந்த மாவுலையே நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். பெரிய பாத்திரத்தில் இருக்கிற மாவும் பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சிருக்கு பாருங்க. நல்லா நொறையா இந்த மாதிரி இருக்கணும். இதையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம மாவு வந்து தயாராகிடுச்சு தோசைக்கு. பெரிய பாத்திரத்தில் இருக்கிற மாவை நல்லா கலந்துட்டு நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். எப்போ எனக்கு தேவையோ அப்போ வந்து உப்பு கலந்து நான் வந்து தோசை ஊற்றிக்குவேங்க. நம்ம தோசை நல்லா இன்னுமே கிறிஸ்பியாக வரக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை ரவை வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம உப்புமா ரவை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த 1 டேபிள் ஸ்பூன் ரவையை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ ரவையையும் சேர்த்து நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. மாவோட கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணியை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம தோசைக்கு சூப்பராக ஒரு தக்காளி கடலை சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இதோடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. மிளகாயும் சேர்த்து நல்லா கலந்துட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. இதோடவே 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச் இஞ்சி சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பூண்டு இஞ்சி நல்லா வதங்கினதுடனே ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க.
இதோடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம சேர்த்துருந்த தக்காளி பழம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. உப்பு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துருங்க. நான் மறந்தனால தான் 2வது டைம் சேர்த்துருக்கேன். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான தக்காளி கடலை சட்னி செமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை இந்த பவுலுக்கு நான் வந்து மாற்றி வச்சுக்கிறேன். மிக்ஸி ஜார் அலசி ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான தக்காளி கடலை சட்னி ரெடி. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, நல்லா பொரிஞ்ச உடனேயே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு நம்ம சட்னியோடவே ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு தக்காளி கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி, தோசைக்கு, சாதத்தோட நீங்கள் துவையல் மாதிரி வச்சு சாப்பிட கூட சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தோசை ரெடி பண்ணிக்கலாம். தோசைக்கல் சூடு பண்ணியிருக்கேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடுபடுத்திக்கிட்டேன். இப்போ அப்படியே மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு போயிட்டு தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றும் போது ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. தோசைக்கல் ஹை ஃப்ளேமில் வச்சு சூடுபடுத்திட்டு தோசை ஊற்றும் போது லோ ஃப்ளேமுக்கு கொண்டு போய்க்கோங்க. இப்போ ஒரு 1/2 கரண்டி மாவு எடுத்து சேர்த்துக்கிறேன். தோசைக்கல்ல சேர்த்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தோசை சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. நான் கல் அளவுக்கு நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டேன். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தோசையை வேக வச்சுக்கோங்க. மேலே மாவு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ மேலே நல்லா மாவு வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 2 டீஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெயோ இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம், இல்லை நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் ரோஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ ஆயில் சேர்த்துட்டு அப்படியே ஈவனாக தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஆயில் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறனால தோசை இன்னுமே கிறிஸ்பியாக கிடைக்கும். தோசையை ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுங்க. அப்போ தான் கிறிஸ்பியான தோசை கிடைக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு வெந்துடும், ஆனால் கிறிஸ்பியாக இருக்காது. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தோசையை நம்ம சுட்டு எடுக்கிறனால எவ்வளோ நேரம் ஆனாலும் தோசை நல்லா கிறிஸ்பியாகவே இருக்குங்க. இப்போ பாருங்க, நம்ம தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கல்லுல இருந்து தானாகவே எலும்பிருச்சு. நம்ம தோசையை அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக தோசை ரெடி ஆகிருக்கு பாருங்க. நல்லா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி இருக்கு. ரொம்பவே டேஸ்டியான மொறு தோசையை நீங்களும் இதே போல் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே கிறிஸ்பியாக வருங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சுட்டு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ தோசை சாப்பிடுவாங்கன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்மளோட தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான இந்த தோசையோட நம்மளோட தக்காளி கடலை சட்னியோட சர்வ் பண்ணி பாருங்க. டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்க. நல்லா மொறுன்னு சிம்பிளாக அரிசி உளுந்து மட்டும் சேர்த்து பர்ஃபெக்டான தோசையை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மொறு தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் போகாமலே டேஸ்டியான மொறு தோசை சூப்பராக வீட்லேயே ரெடி பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.